ஓம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் வரலாறு நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் என்று பக்தர்களால் போற்றப்படும் புனிதமான தலம்தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில். திருவண்ணாமலை அருணாச்சல மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த ஆலயம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக சிறப்பு பெற்றது. புராண கதையின்படி ஒருமுறை பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற அகந்தை ஏற்பட்டது. அவர்களின் அகந்தையை நீக்குவதற்காக சிவபெருமான் முடிவும் ஆரம்பமும் இல்லாத மிகப்பெரிய அக்னி ஜோதியாக தோன்றினார். அந்த ஜோதியின் அடியையும் முடியையும் காண பிரம்மாவும் திருமாலும் முயன்றனர். திருமால் வராக அவதாரம் எடுத்து அடியை தேடிச் சென்றார். பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியை தேடிச் சென்றார். ஆனால் அந்த அக்னி ஜோதியின் ஆரம்பத்தையும் முடிவையும் இருவராலும் காண முடியவில்லை. இதன் மூலம் சிவபெருமானின் அளவற்ற பரம்பொருள் தன்மை வெளிப்பட்டதாக ஐதீகம் கூறுகிறது. அந்த அக்னி ஜோதியே அருணாச்சல மலையாக விளங்குகிறது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த திருக்கோவிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளை கடந்து செல்கிறது. சோழர் கால கல்வெட்டுகள் கோவிலின் பழமையான வரலாற்றை எடுத்து காட்டுகின்றன. பின்னர் பாண்டியர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயகர்கள் உள்ளிட்ட பல அரச வம்சங்களின் காலங்களில் கோவில் விரிவுபடுத்தப்பட்டு சிறப்பான கட்டிடக்கலை பெற்றது. கோவிலின் மிகப்பெரிய ராஜகோபுரம், ஆயிரங்கால் மண்டபம், திருக்குளங்கள் மற்றும் ஏராளமான சிற்பங்கள் இந்த ஆலயத்தின் கட்டிடக்கலை சிறப்பை எடுத்து காட்டுகின்றன. கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்கு நடைபெறும் கார்த்திகை தீபத் திருவிழா உலக புகழ் பெற்றது. கார்த்திகை பௌர்ணமி நாளில் அருணாச்சல மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் காட்சி பக்தர்களை பரவசப்படுத்துகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர். அருணாச்சல மலையே சிவபெருமானின் திருவுருவமாக கருதப்படுவதால் மலையை சுற்றி கிரிவலம் செல்வது மிகப்பெரிய ஆன்மீக வழிபாடாக பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமசிவாயம். இந்த புனிதமான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருணாச்சலேஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.